ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட க்ரோம் டவுன்லோட் ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ தான் உங்களுக்கான வீடியோ. இதை ஸ்கிப் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட க்ரோம் டவுன்லோட் ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் விண்டோஸ் மிஷினில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டாப் ரைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு அபவுட் கூகுள் க்ரோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். என்னோடதுல கூகுள் க்ரோம் ஆல்ரெடி அப்டேட் ஆகிடுச்சு, அதனால க்ரோம் அப் டு டேட்னு காமிக்குது. உங்களுக்கு அப்டேட் ஆகலைன்னா அப்படியே விட்டுருங்க, அப்டேட் ஆகட்டும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மெமரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் ஆகிருக்கும், அதை டிசேபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் chrome://flags அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஸோ குரோம் உடைய எல்லா ஃபிளாக்ஸும் லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் இங்கே சர்ச் லிங்க்ல வந்துட்டு parallel அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ parallel டவுன்லோடிங் இருக்கா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். இது டிஃபால்ட் அல்லது டிசேபிள்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எனேபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ பாட்டமில் வந்து ரீலான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும், ரீலான்ச் கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்கள் ப்ரௌசர் வந்து ரீலான்ச் ஆகிடுச்சு. எல்லா டேப்ஸும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ரோமை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ உங்கள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். டவுன்லோட் ஸ்பீடும் முன்னதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஸ்பீடு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ்க்கு இந்த சேனலில் இருக்க அதர் வீடியோஸும் பாருங்கள்.